அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே ஒற்றை தலைமை மோதல் வெடித்ததை அடுத்து சென்னை வானகரத்தில் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை கட்சி பொறுப்புகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் ரிஷிகேஷ் ராய் அமர்வு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்று தீர்ப்பளித்தது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் உள்ளிட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து முறையிடவும் ஓபிஎஸ் தரப்புக்கு அனுமதி அளித்துள்ளது. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. தீர்மானங்களுக்கு எதிராக எந்த கோரிக்கையும் தங்கள் முன்பு வைக்கப்படாததால் உத்தரவிடவில்லை என்று தெரிவித்திருக்கூடிய நீதிபதிகள் எதிர்காலத்தில் தொடர்பாக வழக்கோ அல்லது யாரேனும் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு தாக்கல் செய்தாலோ அப்போது அதன் மீது முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். ஓபிஎஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள மனுக்கள் மீதான விசாரணை நடைபெறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பதால் எடப்பாடி பழனிசாமியை கட்சியின் இடைக்கால பொதுச் செயலராக அங்கீகரிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய முடிவெடுக்கும் என்று இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ரெண்டு பேட்ச் பெட்டிஷன்ஸ் இருந்தது மேடம். ஒரு பேட்ச் ஃபைல்டு பை மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. இதுல 23 ஜூன் ஆர்டர் பொதுக்குழுல ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு மேல ஒரு எஸ்எல்பி அவர் ஃபைல் பண்ணியிருந்தாரு. 11th ஜூலையோட ஜெனரல் கவுன்சில் சேலஞ்ச் பண்ணி ஓபிஎஸ் ஒரு சூட் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அவரும் அதுக்கு மேல எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருந்தாரு. எஸ்எல்பி ஃபைல்டு பை இபிஎஸ் இஸ் அலவுட். தட் ஆர்டர் ஆஃப் 6/7 which directed the general council meeting of 11/7 to be conducted valid னு சொல்லிட்டாங்க. 11/7 மீட்டிங் நடக்கக்கூடாது சொல்ல எஸ்எல்பியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 11/7 மீட்டிங் வேலிட்லி கண்டக்டட். 23rd ஜூன்ல என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ பண்ணக்கூடாது சொல்ல ஆர்டரை ஸ்டே பண்ணிட்டாங்க. ஜூலை நடைபெற்ற அந்த பொதுக்குழு அப்படின்றது செல்லுன்ற ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அது தவிர பொதுக்குழுடைய தீர்மானங்கள் தொடர்பான பல்வேறு வாதங்களும் ரெண்டு தரப்பிலையும் முன்வைக்கப்பட்டது. அந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு? அதுல அவங்க சொன்னாங்க அதை பத்தி ஒரு டிசிஷன் கொடுக்கலனாங்க. ஏன்னா அது சேலஞ்ச் பண்ணல ஸ்பெசிபிக்கா. அது எப்போ சேலஞ்ச் பண்றாங்களோ அப்போ அந்த கோர்ட்டு என்ன லா இருக்கோ அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது உங்கள் தரப்புல இருந்து என்ன இருக்க போகுது? இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் ஒரு நிலுவை என்பது இந்த விவகாரத்தில் இருக்கு. பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆவணங்கள் மிக முக்கியமா ஜூலை பொதுக்குழுவினுடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த புது லீடர்ஷிப்பை அப்டேட் பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கைகள் என்பது உங்கள் தரப்பு சார்பாக எடுக்கப்பட உள்ளது? அது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுமோ they should do as per law. ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸே இங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு, அதனால தான் நாங்க டிசிஷன் எடுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இல்ல. So they should do what they have to do. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து சிவில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் என்று ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் திருமாறன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது இந்த 11/7/2022 பொதுக்குழு கூட்டப்பட்டது செல்லும் உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. அதன் அடிப்படையிலேயே அனைத்து தீர்மானங்களும் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஒப்புக்கொள்ள இயலாது என தீர்ப்பில் மிக தெளிவாக அவர் கூறியுள்ளது. இந்த தீர்மானங்கள் குறித்து நாங்கள் எந்த விதமான தீர்ப்பையும் நாங்கள் வழங்கவில்லை. இது குறித்து சிவில் நீதிமன்றத்தால் முடிவெடுக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஸோ இது ஒரு முழுமையான வெற்றியாக பார்க்க முடியாது. எங்கள் தரப்பு நியாயங்களை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டு வழக்குகளை மீண்டும் நிலுவையில் உள்ள வழக்குகளை, புதிதாக எந்த வழக்குகள் நிலுவையில் உள்ள வழக்குகளை தொடர்ந்து நடத்தி எங்களுக்கு தேவையான பரிகாரங்களை கேட்டு பெறுவதற்கான ஒரு வழிவகை அதில் உள்ளதாகவே நான் பார்க்கின்றேன். ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு காலாவதி ஆயிடுச்சா இல்லையாங்கிறது முடிவெடுக்க சிவில் நீதிமன்றத்துக்கு தானே இரு நீதிபதிகள் அனுப்புனாங்க. அதை உறுதிப்படுத்துறாங்கன்னா அப்போ இந்த 2 பதவிகளும் இன்றைக்கு வரை இதுவரை தொடர்கிறது. அந்த 2 பதவிகளும் உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பையும் அளிக்கவில்லை என்பதை என்னுடைய சட்டப்படியான கருத்து.
அதிமுக பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்க முடியாது என்றும் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புதான் உண்மையானது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அது மாதிரி இந்த தீர்ப்பு இது மக்கள் கொடுக்குற தீர்ப்பு கிடையாது. எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அது மக்கள் மன்றத்தில் அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் நிஜமான தீர்ப்பு. அதுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். ஐயா மக்கள் மன்றத்தில் நேர்மையானவர், திறமையானவர். ஐயா தான் இந்த நாட்டுக்கு அடுத்த முதல்வராக வரத்துக்கு உண்ட தகுதி ஐயாவுக்கு தான் இருக்குது என்பதை ஐயா மக்கள் மன்றத்தில் கண்டிப்பாக நிரூபிப்பார். அது வரைக்கும் நாங்கள் எங்கள் பயணம் ஐயா வழியில் தொடர்ந்துகிட்டே இருக்கோம். எடப்பாடிக்கு இது வெற்றின்றது இல்லை, இது ஒரு அராகஜமான ஒரு வெற்றி. இது பணத்தை கொடுத்து வாங்கின வெற்றி. இது நாங்க குணத்தோட ஐயா ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறோம். இந்த வெற்றி தோல்வின்றது அது அப்புறப்பட்டது. நாங்க எப்பவுமே ஐயா கிட்ட தான் இருப்போம். ஐயா தான் இன்னைக்கு அம்மா, அவர் அம்மாவுடைய சாணத்திலேயே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு நீங்க ஆட போறீங்க, ஆடுங்க. இன்னும் எம்பி எலெக்ஷன் இல்லையா? ஒரு இடத்துல போயிட்டு உங்களால ஒரு ஓட்டு வாங்க முடியுமா? உன்னுடைய இடத்துல தான் வாங்க முடியும் பணத்தை கொடுத்து. சென்னையில இத்தனை எலெக்ஷன்ல தோத்தீங்களே, அதை உன்னால கேட்கறதுக்கு முடியல. திமுகவின் பி டீமாக செயல்பட்ட எட்டப்பர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அதிமுக தொண்டர்களுக்கு உயிரூட்டப்பட்டிருப்பதாகவும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் டி குன்னத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மகள் உட்பட 51 மணமக்களுக்கான திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணங்களை நடத்தி வைத்தார். அதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுக்குழு வழக்கில் தீர்ப்பை நினைத்து நேற்று வரை கலங்கி போயிருந்ததாக குறிப்பிட்டார். அச்சத்துடன் இருந்ததாகவும் தீர்ப்பு எப்படி வரும் என்று எண்ணி உறங்காமல் இருந்ததாகவும் கூறினார். தீர்ப்பு சாதகமாக வர வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்காக கட்டப்பட்ட கோவிலில் பிரார்த்தனை செய்ததும் அற்புதமான தீர்ப்பு வந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி தெரிவித்தார். திமுகவின் பி டீமாக செயல்பட்டவர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்னும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணா திமுக 4ஆக போய்விட்டது, இன்றைக்கு அண்ணா திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்றெல்லாம் குரல் எழுப்பி வந்தார்கள். ஒட்டுமொத்தமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முடிவு கட்டிவிட்டது. இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உயிருக்கு இன்றைக்கு உயிரூட்டப்பட்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு உயிரூட்டப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ முறை திரு ஸ்டாலின் அவர்கள் அவதாரம் எடுத்தார். அத்தனை அவதாரத்தையும் தொண்டர்கள் நிர்வாகிகள் மூலமாக நிர்மூலமாக்கப்பட்டது. தடைகள் அத்தனையும் தகர்த்தெறிக்கப்பட்டது. எனவே தமிழகத்திலேயே வலிமையான கட்சி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு அத்தனை தேர்தல் விதிமுறைகளை மீறி அழைத்து சென்று பட்டியலை ஆட்டை அடைத்து வைப்பதை போல அடைத்து வைத்து அவளுக்கு தேவையானதை செஞ்சு பிரியாணி, சாப்பாடு, மட்டன் எல்லாம் போடுறாங்க. நல்லா போடுங்க, சாப்பிட்டோம், தப்பே இல்லை. ஆனா ஓட்டு மட்டும் அண்ணா திமுகவுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அந்த வாக்காளர்களை ஏன் அழைச்சிட்டு போய் அடைச்சு வைக்கிறீங்க? நம்பிக்கை கிடையாது. அந்த வாக்காளர் தங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அந்த வாக்காளரை அழைச்சிட்டு போய் அடைச்சு வைக்கிறீங்க. அதைத் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய எடப்பாடி பழனிசாமி கட்சி பொதுச் செயலாளராக தேர்வாவது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளை கலந்து பேசி சிவில் நீதிமன்றத்துக்கு செல்வம் போறாங்க. அதை பற்றி கவலை இல்லை. உச்ச நீதிமன்றம் தான் இறுதியானது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்துதான் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை செஞ்சாங்க. உச்ச நீதிமன்றமும் தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்படுவது. அதாவது நாங்கள் ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டுவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள் தாராளமாக வரலாம். ஒரு சிலரை தவிர்த்து
பொதுக்குழு செல்லும் என்று தீர்ப்பளித்திருக்கூடிய உச்சநீதிமன்றம் பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என்று தீர்ப்பளிக்கவில்லை என்று OPS ஆதரவாளர் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய தொலைபேசி பேட்டியில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தங்களை பாதிக்காது என்றும் தீர்ப்பு விவரங்களை பார்த்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றும் கூறியுள்ளார். தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க? பொதுக்குழு நடத்துனது செல்லும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சிவில் கோர்ட்ல வந்து எங்களுடைய கருத்து கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தீர்மானங்களை பற்றி ஒரு வரி கூட சொல்லல. தீர்ப்பு இல்லை, எங்களுக்கு உரிமைகள் இதுல வந்து சிவில் கோர்ட்ல வழக்கு இருக்கு. நாங்க சிவில் கோர்ட் வழக்கை வந்து நடத்தி வெற்றி பெறுவோம். அடுத்தது தீர்மானத்தை சேலஞ்சு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தீர்மானங்கள் வந்து செல்லும்னு சொல்லல. சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தை கூட தீர்மானங்கள் செல்லும்னு சொல்லல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிக வெற்றிதான் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர் பேசிய அவர், இந்த தீர்ப்பினால் கூடுதலாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் 5000 வாக்குகள் கிடைக்குமே தவிர வேறு ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். ஜூலை 11 பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு பார்த்துருக்காங்க. அதுதான் பன்னீர்செல்வத்தோட முறையீடு அதாக தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் அவங்க அந்த பொதுக்குழு செல்லுன்னு சொன்னதில் வந்து இதில் பின்னணியில் யார் இருப்பதாக நான் நினைக்கிறேன். சிவில் வழக்கை இது பாதிக்காது, இந்த தீர்ப்பை இது கட்டுப்படுத்தாதுங்கிறாங்க. அதனால் அந்த தீர்மானங்கள்லாம் செல்லுமா செல்லாதாங்கிறதுல அடுத்த கட்ட இது தொடர் போராட்டம். இந்த கட்டத்தில் இந்த ரவுண்டில் அவர் ஜெயிச்சிருக்காரு. முதல் ரவுண்டில் OPS ஜெயிச்சாரு, 2-3 அவர் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் 4-5 ரவுண்ட் இருக்கு, பார்ப்போம் நம்ம. அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதை அடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் காலை முதலே கூடிய அந்த கட்சியின் தொண்டர்கள் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்த உற்சாகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர். எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்திற்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைத்திருப்பதாகவும் கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் சக்தியாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்திருப்பதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய தீர்ப்பது இந்த கழகத்தை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியின் தலைவராக உருவெடுத்துள்ளார் அண்ணன் எடப்பாடியார். தொண்டர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார். சாதாரண கிளை செயலாளர் வந்து இன்னைக்கு மாபெரும் தலைவராக உருவெடுத்துள்ளார். இனி வரும் தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இவருடைய தலைமையில் நாங்கள் அனைவரும் ஒன்றரை கோடி தொண்டர்கள் செயல்பட்டு மீண்டும் அண்ணன் அவர்களை அரியணையில் அமர்த்தவரை நாங்கள் ஓய மாட்டோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான பெரியகுளத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தென்கரையில் ஊர்வலமாக சென்ற அதிமுகவினர் காந்தி சிலை அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கினர். சேலத்தில் அண்ணா பூங்கா வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அதிமுகவினர் உற்சாகமுடன் கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி 4 மணி சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் காந்தி சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்ற அதிமுகவினர் அண்ணாமலையார் கோவில் முன்பாக பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தருமபுரியில் அதிமுக அலுவலகத்தில் அந்த கட்சியின் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருப்பதாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துவார் என்றும் அந்த கட்சியின் மூத்த தலைவர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார்.
தர்மம் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. சிலர் தர்ம போராட்டத்தை உருவாக்கியிருக்கோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தர்மத்திற்காக போராடியவர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் போற்றலுக்குரிய அன்புச்சோர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய போராட்டம் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய இடையே டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போல இடையே டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தாரோ செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அத்தனையும் முழுமையாக எதிர்காலத்தில் தலைமையேற்று நாட்டு மக்களுக்காக சிறப்பான பணியாற்றுவார் என்பதை போட்டுகளுக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணியாற்றுவார் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மனம் திரும்பி வந்தால் சேர்த்துக்கிறீர்களா? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றமே கட்சியில் நீக்க செய்யும் என்று சொன்னார். அவர் எவ்வளவு தூரம் இந்த இயக்கத்திற்காக எதிர்த்து அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு இறுதியில் வெற்றி கிடைத்ததை போன்று எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒரு மகிழ்ச்சி கொள்ள தீர்ப்பு, ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஏன்னா எவ்வளவு இடர்பாடுகள், அதாவது ஒரு மகாபாரத்தில் எப்படி கௌரவருக்கும் பாண்டவருக்கும் சண்டை, அந்த மாதிரி கௌரவர்கள் வென்றதா சரித்திரம் இல்லை. பாண்டவர்கள் தான் எப்போதுமே இறுதி வெற்றி. அந்த மாதிரி இன்னைக்கு இறுதி வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பொறுத்தவரை எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. இப்போ நீங்க முக்கியமா ஒரு விஷயம் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க, ஓபிஎஸ் அவர்களை கட்சியில சேர்க்க மாட்டோம், சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்லிட்டே இருக்கிறீங்க. அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறீங்களா? கண்டிப்பா. இதுல இப்போ தலைவருடைய கொள்கை என்ன, மெயின் அம்மாவுடைய கொள்கை என்ன, வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பை நீங்க கை விட்டுட்டீங்களா? எப்படி உங்களை தோண்ட கை விட்டாலும் நாளைக்கு ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள், அதுக்கு அடுத்த 4 நாட்கள்ல ஈரோடு கிழக்கு வாக்குப்பதிவு, இந்த ரெண்டுத்துக்கும் மத்தியில இந்த தீர்ப்பு எப்படி இதை கனெக்ட் பண்ணிருப்பாங்க? இப்போ நாங்க தான் கட்சியின் அடிப்படையில் ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்குது. அதனால அம்மா சொன்ன மாதிரி இன்னும் 100 வருஷம், இன்னும் தலைவர் சொன்ன மாதிரி 100 வருஷம் கட்சியை பொறுத்தவரை ஒரு எழுச்சியோட இருக்கும். ஒற்றை தலைமை பிரச்சனைன்றது இதே அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுத்தீங்க. எல்லா முடிவுகளும் எடுக்க காலதாமதமாகுச்சு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. திமுக எதிர்ப்பு நிலையில இருந்து கூட சரி, இப்போ அதுக்கான வழிவகைகள்லாம் எப்படி இருக்கு? முடிவு எடுக்கிறதுக்கான காலச்சூழல் எப்படி? இல்ல, நீங்க கடந்த காலத்தை பத்தி பேசுறீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அது. இப்ப நிகழ்காலத்தை பத்தி பேசுங்க. அதான் நிகழ்காலத்துல எடப்பாடியோட இடைக்கால பூஜா தலைமையில கட்சி போயிட்டு இருக்கு. ஓகே.